முருகானந்தபுர சீனிவாச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழாங்க. காலதாமதத்துக்கு மன்னிக்கவும். வீடியோ பார்ட் 1ங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. கும்பாபிஷேக யாகசாலை என்பது ஆலய கும்பாபிஷேகத்திற்கு முன் சிவகாம விதிப்படி வண்ண அலங்காரங்களுடன் அமைக்கப்படும் பந்தலாகும். இங்கு பிரதான யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு மூலவர் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு மந்திர சக்திகள் மூலம் பூஜைகள் நடத்தப்படுகின்றன. தெய்வ சக்தியை கலசங்களில் இறக்கி பின்னர் கோபுர கலசங்களுக்கு கொண்டு செல்லும் முக்கிய நிகழ்வாகும். திருக்கோயில் பங்காளிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முருகானந்தபுரத்தில் பார்த்தீங்கன்னா அன்னதான சேவை சிறப்பாக நடைபெற்றதுங்க. அன்னதான சேவை சிறப்பாக நடைபெற்றாலும் நான் பார்த்து வியந்த விஷயம் ஒன்று உண்டுங்க. பங்காளிகள் அன்னதான சேவையில் ஈடுபட்டு இருந்தாலும் முருகானந்தபுரம் டாக்டர் ஏபிஜி பாய்ஸ் ஐயப்பா சேவை சங்கம் எனது அன்பு உடன்பிறப்புகளின் அன்னதான பரிமாற முறை நான் மகிழ்ச்சியின் உச்சத்தில் சென்றேன் கூட சொல்லலாங்க. அவர்களின் சேவை இன்றி அமையாதது. அவர்களுக்கு என் சார்பில் சீனிவாச பெருமாள் ஆசி கிடைக்கட்டுங்க. என்னடா டாக்டர் ஏபிஜி பாய்ஸ் ஐயப்பா சேவை சங்கம் முருகானந்தபுரத்து பசங்க வீடியோ பண்ண காசு கொடுத்தாங்களா, அதனாலதான் அவங்கள புகழ்ந்து பேசுறியா? நீங்க யோசிக்கிறதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்றேன், கேளுங்க. நான் இதுவரை எந்த வீடியோ பண்ணவும் காசு வாங்கினது இல்லைங்க. மேலும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் வாலிப பயல்கள் குடித்து விட்டு கும்மால போடுவாங்க திருவிழாவில். ஆனால் முருகானந்தபுரத்து பசங்க அப்படி இல்லைங்க. அர்ப்பணிப்போடு சேவை செய்யறாங்க. அனைவருக்கும் ஒரே போல அன்னதானம் இடுவது நான் பார்த்து அவர்களின் நட்பண்புங்க. முருகானந்தபுரத்து கும்பாபிஷேக விழாவிற்கு வர முடியாதவங்க 100 வீட்டு பங்காளிகள் கும்பாபிஷேக விழாங்க. நாளைய வீடியோல போடுறேன். நான் உங்கள் SMKD நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.